நம்மிடையே சிலர் புது வீட்டில் குடியேறுவோம். அப்படி குடியேறும்போது நாம் செய்ய வேண்டியவை என்ன பார்க்கலாமா? முதற்கண் நாமே அந்த வீட்டை சுத்தம் செய்யணும். எப்படி செய்யலாம்? நம்ம பணியாட்களை வச்சு சுத்தம் செய்வதல்ல, நாமே ஒரு புதிய துடைப்பம் கொண்டு சுத்தம் செய்யணும். அப்படி நாம் அதற்கு முக்கியத்துவம் தரும் பொழுது அந்த கிரகதேவதை மகிழ்ச்சி அடைவாளாம். நம்மால் முடிஞ்சால் கடல் நீரில் கஸ்தூரி மஞ்சள், பசு கோமியம், படிகாரக்கல்லை உடைத்தபின் அதனுடைய பொடி, வேப்பிலை இவையெல்லாம் கலந்து அதை ஒரு மாவிலை கொத்தால் எல்லா அறைகளிலும் தெளிக்கணும். அது தனி வீடாக இருந்தால் வீட்டை சுற்றியும் தெளிக்கலாம். அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தால் வீட்டில் எல்லா அறைகளிலும் தெளிக்கலாம். அப்படி செய்ய முடியவில்லை என்றால் பசு கோமிய அர்க்கு பாட்டிலில் அடைக்கப்பட்டு பதஞ்சலி, ஸ்ரீ ஸ்ரீ சனாதன ஆசிரமம் மற்றும் இயற்கை அங்காடிகளில் கிடைக்கின்றன. அதை தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் நம்ம தெளிக்கணும். பிறகு குடியேறும் முன் ஒரு நாளிகேரம் எனப்படும் தேங்காயை எடுத்துக்கோங்க. அந்த தேங்காவுடைய குடுமி பகுதியை வெளிப்புறமாக ஆன்டினா போல காண்பித்தபடி இந்த இல்லத்தில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் இந்த நாளிகேரம், இந்த தேங்காய் கிரகித்து கொள்ளட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து ஸ்ரீ குருதேவ தத்த, ஸ்ரீ குருதேவ தத்த அப்படின்ற மந்திரத்தை சொன்னபடி இல்லத்துடைய எல்லா அறைகளிலும் சுற்றிவாங்க. சுற்றிலும் காண்பித்த பிறகு அந்த தேங்காயை அருகில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோவில் வாசலில் கொண்டு போய் போட்டு உடைத்து விட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. இப்பொழுது உங்கள் இல்லத்துடைய வாஸ்து தூய்மையாகிவிட்டது. இப்போது குடியேற உகந்ததாக மாறிவிட்டது. அனைவரும் உள்ளே செல்லும் முன் முதலாவதாக உங்களுடைய குல குருவின் படம் இருந்தால் அவர் படத்தை முன்னே தாங்கியபடி உள்ளே நுழையணும். உதாரணமாக காஞ்சி மகா பெரியவருடைய படம் அல்லது உங்களுடைய ஆச்சாரியருடைய படம், ஸ்ரீ ராமானுஜருடைய படம், இப்படி நம் குருவின் படத்தை நாம் தாங்கியபடி உள்ளே நுழையணும். அடுத்து பிள்ளையாரை பூஜை அறையில் நடுவில் வைக்கணும். இடது பக்கம் பெருமாள் அல்லது அருணாச்சலேஸ்வரர் அல்லது முருகன் படங்கள், பூஜை அலமாரியில் வலது பக்கம் பெண் தெய்வங்களுடைய படங்கள். கண்காட்சி போல வைக்கக்கூடாது. பிள்ளையார் நம் குலதெய்வம், நம்ம இஷ்ட தெய்வம், அம்பாள் அல்லது மகாலட்சுமி தாயாருடைய படம், நம்ம குல குருவோடைய படம், இவை மட்டும் இருந்தால் போதுமானது. படங்களை வைத்து வாசலில் மாவிளை தோரணம் கட்டி கோலம் போட்டு பூஜை செய்து பால் காய்ச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு புது வீட்டில் குடியேறலாம். சிலர் தம் முன்னோர்கள் மேலே மிகுந்த பற்று வைத்திருப்பாங்க. அத்தகு முன்னோர் படங்களை எல்லாம் வெளியில் பார்வையில் படும்படி வைப்பதால் இரண்டு விஷயங்கள். ஒன்று, அந்த முன்னோர்கள் நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் உங்கள் முன்னால் வரணும். அதனால் அவர்களுடைய ஆன்மாவின் மேல் நோக்கிய பயணம் நடைபெறும். பூலோகத்தில் வாழ்ந்து மறைந்த பிறகு அந்த ஆன்மாவின் மேல் நோக்கிய பயணம் புவர்லோகம், சொர்க்கலோகம், மகாலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் ஆகிய 6 லோகங்கள் நோக்கி பயணிக்க வேண்டும். அந்த ஆன்மா அதற்கு ஆன்மீக பலம் பெற்றிருக்கணும். மேல் நோக்கி போவதற்கு அந்த ஆன்மா உடலில் வாழ்ந்திருந்த காலம் வரை நாமஸ்மரணை செய்திருக்கணும். இரண்டாவது விஷயம், அவர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் இராமல் நாம் மாறுபாடாக செயல்பட்டால் அவர்களது வருத்தத்திற்கு ஆளாக நேரிடும். ஆகவே நம் முன்னோர்கள் படங்களை மட்டும் அவர்களுக்கான திதியின் போது வெளியில் வைத்து வழிபடலாம். அப்படியே அவர்களுடைய படங்களை வெளியில் சுவற்றில் மாட்டி வைத்து அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தீவிரமான விருப்பத்தோடு இருந்தால் முன்னோர்கள் படங்களை பொறுத்தவரை அவற்றை தெற்குப்புற சுவற்றில் மாட்டி வைக்கலாம். அந்த படங்களுக்கு அடியில் சனாதன் ஆசிரமத்தில் கிடைக்கக்கூடிய ஓம் நமச்சிவாய அப்படின்னு நாமம் பொறித்த ஒரு பட்டியை ஒட்டி வைக்கலாம். வீட்டின் வாஸ்து என்பது எப்படி இருந்தாலும் தினசரி அந்த வாஸ்துவை சுத்தம் செய்வதை ஒரு பணியாக நாம் மேற்கொண்டால் அந்த வீடு நமக்கு சுபிக்ஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் என்பது தென்னும். வாஸ்து என்பது எப்படி இருந்தாலும் ஒருவரது ஆன்மீக சாதனை மற்றும் அந்த இல்லத்தில் தினசரி வாஸ்து சுத்தி செய்வதன் மூலம் எப்படிப்பட்ட இல்லமும் மன அமைதி, மகிழ்ச்சி, வளர்ச்சி, தானியம், செல்வம், இறையருள் என்று அனைத்தும் நிறைந்த இல்லமாக விளங்கும். இல்லத்தின் மேற்கூரை கூம்பு வடிவத்திலோ சமமாக இல்லாமலோ இருந்தால் அதன் பாதிப்பு இல்லாமல் இருக்க 4 சுவர்களிலும் இறை நாமங்கள் கொண்ட பட்டிகளை ஒட்டி வைக்கலாம். கிழக்கில் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்றும், ஸ்ரீ ஹனுமதே நமக என்றும், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு 3 பட்டிகள். வடக்கு பக்கம் ஓம் நமச்சிவாய என்ற பட்டி. மேற்கே ஸ்ரீ துர்கா தேவியை நமக அப்படின்னு ஒரு பட்டி. தெற்கே ஸ்ரீ குருதேவ தத்த மற்றும் ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு பட்டி. இவற்றை ஒட்டி வைக்கலாம். இவற்றை 2 ஓரங்களிலும்
ஒரு செலோ டேப் கொண்டு லேமினேட் பண்ண பிறகு ஒட்டி வைக்கலாம். ஒரே கோட்டில் ஒரே உயரத்தில் இவை ஒட்டப்பட்டு இருக்க வேண்டும். இவை நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சும பாதுகாப்பை நமக்கு அளிக்கும். சென்னையில் ஒரு நண்பர் இருந்தார். அவர் பேர் அருள்வேல். அவரது இல்லத்தில் இப்படி ஒரு 7 நாமப்பட்டிகளை தனியாக இருக்கக்கூடிய தன் தங்கை மற்றும் தாயினுடைய வீட்டில் ஒட்டி விட்டு வந்த அடுத்த நாள் ஒரு சம்பவம். அம்மாவின் இல்லத்தில் பட்ட பகலில் திடீரென்று திறந்து வைத்திருந்த வாசல் வழியாக ஒருத்தர் நுழையிறாரு. யாருப்பா நீ, என்ன வேணும்னு கேட்குறாங்க. உடனே அவருக்கு ஒரு கத்தியை காமிச்சு பீரோவை தரங்க, பணத்தையும் நகையும் எடுங்கன்னு மிரட்டுறாரு. அருளுடைய தங்க உடனே பீரோவை திறக்க சாவி எடுத்துக்கிட்டு படபடப்போட போகிறாங்க. நாமப்பட்டி ஒட்டியிருந்த அந்த வாசல் அறையில் கொஞ்ச நேரம் இருந்த அந்த நபர் திடீர்னு கத்தியை கீழே போட்டுட்டு ஓன்னு அழறாரு. எனக்கு பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கதறாரு. உடனே சாப்பாடு போட்டு அந்த அம்மாவும் கையில் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் கண்ணீரோடு கிளம்புறாரு. ஆங்கிலத்தில் சொல்வதை போல் இதை ஒரு டிவைன் கோயின்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சபூத தத்துவத்திற்கேற்ற இறை நாமங்களின் ஹீலிங் பவர், ஹீலிங் சக்தி என்றும் சொல்லலாம். இந்த 7 இறை நாம பட்டிகளுக்கும் நாம் தினசரி தூபங்கள் காட்டலாம். ஆகவே வாஸ்து எப்படி இருந்தாலும் நம்முடைய இடைவிடாத வாஸ்து சுத்தி நமது இல்லத்தை தெய்வாம்சத்தோடு வைத்திருக்கும். நாம் கோ அர்க்கு கலந்த நீரை வாசலில் தெளிப்பதன் மூலம் பசுவின் கோவிய மனத்தை அவ்வழியே சூட்சும சரீரத்தில் பயணிக்கக்கூடிய எண்ணற்ற தேவதைகளும் முனிவர்களும் நுகர்ந்து மகிழ்ச்சி அடைந்து கலியுகத்திலும் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய நல்ல குணத்திற்காக நம்மை வாழ்த்தியபடி பயணிப்பார்கள் அப்படின்னு பெரியோர் வாக்கு. இவ்வாறு நம் வாழ்க்கை இனிய வாழ்க்கையாக மாறும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.